வணக்கம். வளம் ஐஏஎஸ் அகாடமில நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுனால ஸ்டேட் அசம்பிளி இதுக்கு மேல எப்படி இருக்கும்ன்றத பத்தி ஒரு சின்ன ஜிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நேற்று எல்லாருமே ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. டிவிகே ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் பண்ணியுமே ஏன் இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் டிவிகே தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் த சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வின் பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிவிக்கு 108 வாங்கியிருக்கே, அப்படி பார்த்தா இவங்க எல்லாரத விட இவங்க தானே மெஜாரிட்டியா இருக்காங்க, இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்ற டவுட் தான் எல்லாருக்கும் வரும். ஏன் இப்போ ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு எப்பயுமே 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கு. அதுல நீங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி ஒரு ஸ்டேட்ல ஒரு பார்ட்டி வின் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் டிவிகேயால அதை பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு பாத்தீங்கன்னா 118 சீட்ஸ் எந்த கட்சி வச்சிருக்கோ அந்த கட்சியால தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிகே 108 சீட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே 10 சீட்ஸ் தேவைப்படுறதுனாலதான் இன்னும் அசம்பிளி ஃபார்ம் ஆகாம இருக்கு. அண்ட் இன்னைக்கு நியூஸ் படி பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா 2 வீக்ஸ் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அவங்களோட மெஜாரிட்டி நிரூபிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போதைக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வகையில பாத்தீங்கன்னா 108 டிவிகே வாங்கியிருக்காங்க, 59 டிஎம்கே வாங்கியிருக்காங்க, 47 பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வாங்கிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு இப்ப இருக்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் டிஃபர் ஆகும். பிகாஸ் என்னன்னா இவங்க தனியா எவ்வளவு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே தனியா எவ்வளவு வாங்கியிருக்காங்க இதை போட்டிருக்கோம். கூட்டணி அமைச்சு தனியா எக்ஸ்ட்ரா சீட்ஸும் இவங்க 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 34.92 டிவிகே தனியா வாங்கியிருக்காங்க, டிஎம்கே தனியா 24 அண்ட் ஏடிஎம்கே தனியா பாத்தீங்கன்னா 21.21 வாங்கியிருக்காங்க. என்டிகே 4% ஓட் வாங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்டிகேயோட ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே குறைஞ்சிருக்கு. பட் என்டிகே ரொம்ப 50%க்கு மேல அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ நேற்று தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுனால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எந்த மாதிரி மெஜாரிட்டி தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இந்தியாவில ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ட்டி தனியாவும் பண்ணலாம், இன்னொரு பார்ட்டின்னு கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டி சேர்ந்து அவங்க கொலைட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டியே அப்சல்யூட் மெஜாரிட்டி. இப்போ 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குன்னா 118 அது என்னன்னு பாத்தீங்கன்னா 50% + 1 அப்படி பாத்தீங்கன்னா 117 + 1 118 இத்தனை சீட் ஒரு சிங்கிள் பார்ட்டியா அவங்க மெஜாரிட்டியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டைரக்டா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்ல இப்போ நேற்று ரிசல்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ டிவிகே பாத்தீங்கன்னா 108 வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 சீட் இருந்தாதான் அவங்களால ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பார்ட்டிகள் கிட்ட இருந்து அவங்களோட எம்எல்ஏஸை நம்ம கட்சி சார்பா சேர்ந்துக்க சொல்லி கூப்பிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து 118 மெஜாரிட்டியை கவர்னருக்கு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களால ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முக்கியமா என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவை. அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்கணும், +1 இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு வேளை ஹங் அசம்பிளி வருதுன்னு வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கவர்னர் இப்ப வாங்கியிருக்க சீட்லயே எந்த கட்சி ஹையஸ்ட் சீட் வாங்கியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க தான் ஹையஸ்ட் சீட் வாங்கியிருக்கீங்க, பட் நீங்க ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் இத்தனை நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் தேவை, ஸோ உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும், அதுக்குள்ள நீங்க இத்தனை நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் உங்களுக்கு சாதகமா லைக் டிவிகேக்கு சேர்ந்து நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம்னு சொன்னாங்கன்னா அண்ட் யூ கேன் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க பண்ண முடியாம போச்சுன்னா அடுத்த 2 கட்சி கிட்ட கவர்னர் போய் பேசுவாங்க. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. ஸோ அப்படியும் அவங்களால பண்ண முடியாத டைம்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல்ன்றது ஒன்று கொண்டு மறுபடியும் எலெக்ஷன் கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் எலெக்ஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது தான் இன்னைக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி அண்ட் நம்ம இன்னும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாங்கலன்றது தான் இன்னைக்கான நியூஸ். ஸோ அப்போ அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதை இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துடலாம். ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்ல
நமக்கு வந்து மினிமம் 50% பிளஸ் 1 வந்து வாங்கியிருந்தாங்கன்னா, அபவ் 50% வாங்கியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் வந்து இருக்கு. அதுல வந்து இப்போ டிவிக்கே பாத்தீங்கன்னா 108 வந்து எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியோடன்னு பாத்தீங்கன்னா 118 சீட்ஸ் அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா டைரக்டாவே அவங்க இந்நேரம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்க முடியும். அப்படி அவங்களால பண்ண முடியாததுனாலதான் அவங்க வந்து இப்ப நெக்ஸ்ட் பார்ட்டிஸ் கூட கொலிஷன்ஸ்க்கு வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ அப்போ சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்சல்யூட் மெஜாரிட்டி உங்களுக்கு எந்த இடத்துல ஒர்க் ஆகும்னா வெறும் கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து ஒர்க் ஆகும். சிம்பிள் மெஜாரிட்டி உங்களுக்கு எங்க ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து லோக்சபா ராஜ்யசபாலெல்லாம் வந்து இப்போ ஒரு பில்லோ இல்லை ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டோ கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதை வந்து நம்ம அவங்க இருக்க எம்எல்ஏஸ் எம்பிஸ் வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குதுல்ல, அப்போ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருப்பாங்கல்ல, நாட் அந்த ஹவுஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் கிடையாது, அன்னைக்கு டேக்கு யார் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல மோர் தென் 50% ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது என்னன்னா ஓவராலா பிரசன்ட் ஆயிருக்க மக்கள்ல, அதாவது அந்த அன்னைக்கு டேல எந்தெந்த எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் இருக்காங்களோ அதுல 2/3 வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்றது ஒரு நியூ டேர்மா இருக்கலாம். ஸோ அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நியூஸ்ல வந்து ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டசபைன்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்படி அது என்ன, இது டிஎன்பிசில எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஹங் அசம்பிளின்றது உங்களுக்கு எந்த டைம்ல நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நோ சிங்கிள் பார்ட்டி ஹேஸ் த மெஜாரிட்டி அப்படி அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாத போதான் இந்த ஹங் அசம்பிளின்ற ஒரு இதுவே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹங் அசம்பிளி வந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டா எல்லா கட்சியுமே அப்சல்யூட் மெஜாரிட்டிலேயே பெரும்பான்மையிலே ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்பதான் வந்து ஆஃப்டர் அ லாங் பீரியட் நம்ம ஹங் அசம்பிளி வந்து ஃபேஸ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி இந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, அண்டர் தி ஆர்டிகல் 164(1) இது கொஸ்டின் ஏரியாவா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆர்டிகலின் அடிப்படையில கவர்னருக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கு. அவங்க என்ன பண்ணலாம்னா, he has the power to appoint the chief minister. எப்போ அந்த மாதிரி பண்ண முடியும்னா, ஸோ ஒரு நோ கிளியர் மெஜாரிட்டி இல்லாதப்போ யார் வந்து இப்போதைக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் மெஜாரிட்டியோட இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து அந்த பேலன்ஸ் இருக்க நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸை வந்து ஒரு டைம் பீரியடுக்குள்ள டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வர சொல்லிட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ கவர்னர் ஹேஸ் த பவர் டு அப்பாயிண்ட் தி சீஃப் மினிஸ்டர். அவங்களால வந்து யாரை வேணாலும் சீஃப் மினிஸ்டரா உட்கார வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஹங் அசம்பிளின்றது. ஸோ டெஃபினட்டா டிஎன்பிசில இந்த முறை ஹங் அசம்பிளி பத்தின கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாபிக் நல்லா புரிஞ்சு